தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ஸ்பெஷல் சந்திப்போமா அட் சினிமா கஃபே. இன்னைக்கு சினிமா கஃபேல நெடுஞ்சாலை ஒரு சிறப்பு பார்வை ரீசெண்டா ரிலீஸ் ஆயிட்டு இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற நெடுஞ்சாலை படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம், பார்க்க போறோம். அந்த டீம் தான் மீட் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த நெடுஞ்சாலை படத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் படம் சில்லுன்னு ஒரு காதல், சூர்யா, ஜோதிகா, பூமிகா, ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியில 7 years பிஃபோர் வந்தாரு. என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம். 7 வருஷம் கழிச்சு இந்த படத்தோட ஒரு கம்பேக், இவரோட ரீஎன்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஒரு இயக்குனருக்கு ஃபர்ஸ்ட் படம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு செகண்ட் பிலிமும் முக்கியம் அப்படிங்கிறது கிருஷ்ணா ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. ஏன்னா அவரோட வயிற்றுல எவ்வளவு பட்டர்ஃபிளைஸ், காக்ரோச்சஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குன்றது இப்ப அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். சோ கிருஷ்ணாவோட அவருடைய நியூ பேர் ஜோடி கிடையாது, அவரோட மியூசிக் டைரக்டர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு நம்மளோட ஃபேவரட்டான சத்யா. வணக்கம் சத்யா. நிறைய இடத்துல நம்ம என்கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் மிகச்சிறப்பான ஒரு படமா வர்றதுக்கு வாழ்த்துக்கள். கிருஷ்ணா, உங்களுக்கு நான் கேட்கணும் ஃபர்ஸ்ட் கேள்வி, சிலுன்னு ஒரு கதை ரொம்ப மெச்சூர்டான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் ஸ்டோரி. சூர்யா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்பாவா காமிச்சிருப்பீங்க ஒரு குழந்தைக்கு. இதுக்கப்புறம் இன்னும் இது வரைக்கும் யாரும் மறுபடியும் காட்டல, நீங்க மட்டும் தான் காட்டிருக்கீங்க. சோ அதுக்கப்புறம் இந்த 7 years கேப் அப்படிங்கிறது நீங்களா அமைச்சுக்கிட்டதா இல்ல எப்படி அதுவா விழுந்துருச்சா? எதுவும் நாமளா அமைச்சுக்கிறது இல்லை, சட்டம் அமைறதான் அப்படி. பட் 7 years ஓகே, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்தது. இடையில ஒரு படம் பண்ணினேன், ஏன் இப்படி மாய்க்கிறேன். தென் ஃபிலிம் காட் ரெடி அண்ட் பட் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளத்தினால ரிலீஸ் ஆகல. ஸோ ஆஃப்டர் தட் இஸ் நெடுஞ்சாலை. ஓகே. இந்த இத்தனை நாள் இந்த கேப்ல நீங்க பிளான் பண்ணீங்களா இந்த மாதிரி ஒரு படம், ஏன் இப்படி நாய்க்கு உள்ளே முன்னாடியே இந்த படம் ஒர்க் மைண்ட்ல வந்துருச்சா இல்ல எப்படி ரொம்ப அதுக்கப்புறம் தான் வந்துச்சா இந்த ஐடியா? இல்ல, எந்த கதையுமே அப்போ உடனே யோசிச்சு பண்ண முடியாது. எங்கேயோ நமக்கு முதல்ல யோசிச்சிருப்போம், இல்ல படிச்சிருப்போம். சோ இந்த படம் குறிப்பா இத்தனை நாள் ஸ்ட்ரகிள் டெஃபினட்டா உங்களுக்கு ஸ்ட்ரகிள். இது உங்களோட ஓன் ப்ரொடக்ஷன், அதுக்குண்டான லிமிடேஷன்ஸ் இருக்கும். இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்துக்கு நீங்க கஷ்டப்பட்ட விஷயம்லாம் என்ன? ப்ரொடியூசரா நான் மட்டும் இல்ல, பட் ஆக்சுவலி அபிஷியல் ப்ரொடியூசர்ஸ்ன்றது ஆஜு அண்ட் சௌந்தரராஜன், அவங்க 2 பேரும் தான். ஸோ ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது, நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது எப்பவுமே கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு டைரக்டரோட லிபர்ட்டி அப்பதான் இருக்கும். ஸோ அந்த ஐ எம் லக்கி ஆக்சுவலி ஃபார் திஸ் ஃபிலிம். இப்போ இந்த படத்துல ஒரு நெடுஞ்சாலையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் தான் பை ட்ரெய்லர் லுக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருது. நெடுஞ்சாலையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுவும் 80s நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா 80s இந்த ரோடு இப்போ கிடையாது, கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. எல்லாம் 6-way லேனுக்கு எல்லாமே மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஃப்ரம் கன்னியாகுமரி டு காஷ்மீர்ல இருந்து எங்கெங்கெல்லாம் நீங்க அந்த பீரியட் அந்த ஃபீலை கொண்டு வருது. ஏன்னா படம் 3 இன்னைக்கு கரண்ட்லியும் டிராவல் ஆகுது, பட் மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் இஸ் டிராவலிங் இன் 70s 80s டிராவல் ஆகுறப்போ கஷ்டம் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அதோட ரியலிஸ்டிக்கா காமிக்கணும்ன்ற? கஷ்டம் சொல்ல முடியாது, இட்ஸ் an interesting part. ஏன்னா ஒரு இல்லாத ஒரு விஷயத்த நம்ம ரீக்ரியேட் பண்ணோம். நீங்க சொன்ன மாதிரி அது சேலஞ்சிங் தான். ஆனா ஹைவே எல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. ஸோ we have to find the right location. ஏன்னா ஸ்கிரிப்ட் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் என்னோட தேடல் எதுல இருக்கும்னா லொகேஷன் தான். ஏன்னா லொகேஷன் கரெக்டா செட் ஆயிடுச்சுன்னா ஒரு டைரக்டருக்கு 50% அதுலயே ஓகே கரெக்டா எல்லாம் வந்துரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஸோ அந்த மாதிரி லொகேஷன் ஹண்டிங்க்கு நியர்லி ஐ டுக் 6 months ஆக்சுவலி. ஆல் ஓவர் இந்தியா நான் டிராவல் பண்ணேன். இங்க காஷ்மீர், கன்னியாகுமரியில இருந்து ஐ டிராவல் டில் டெல்லி, ராஜஸ்தான் வரைக்கும். ஸோ எல்லாத்தையும் 2 தடவை ஊர் சுத்தி பாக்குற மாதிரி உங்களுக்கு ஜாலியா இருந்தது அப்கோர்ஸ். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட்ல எழுதும் போது இந்த ஹைவேல நடந்த நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் எதை நான் டீல் பண்ண வந்திருக்கேன் படத்துல அப்படின்ட்டு. சோ அது இங்க மட்டும் நடக்கல, ஆல் ஓவர் இந்தியா இட்ஸ் ஹேப்பனிங். ஒரு பீகார்ல போனா, ஒரு யூபில போனா அந்த இன்சிடென்ட் நான் திரும்பி திரும்பி பார்த்தேன். அங்க ஒரு வேற மாடல்ல பார்த்தேன். சோ அதெல்லாம் சேர்த்து அது எனக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கொடுத்தது. சோ ஐ ஆல் இன்கார்பரேட் இன் திஸ் ஃபிலிம். இப்போ உங்களோட இந்த படத்துல ஜாயின் பண்ணிருக்கிறாரு சத்யா. இப்போ கோலிவுட்ல மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டரா இருக்காரு. படத்தை எப்பவுமே மியூசிக் டைரக்டர் மாதிரி இருக்கவே மாட்டேங்கிறீங்களே, சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்து டயர்டா வந்த ஆள் மாதிரியே இருக்கிறீங்களே அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கேட்பேன். சொல்லுங்க, உங்க காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா? ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஏஆர் ரஹ்மான்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இந்த படத்துக்கு இவர்கிட்ட இன்னொரு ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் 2 yearsக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகி இப்போ பாப்புலரா இருக்கிற மியூசிக் டைரக்டர் போறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் இவர்கிட்ட எதிர்பார்த்தீங்க? சத்யா ரொம்ப திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். நீ என்ன சொன்னாலும் கேட்டுப்பாரு, என்ன சொன்னாலும் கேட்டு போன அப்படியெல்லாம் ஒரு கமாண்டிங்லாம் ஒண்ணும் கிடையாது. 2 பேரோட ஃப்ரீக்வன்சியும் ஆல்மோஸ்ட் சேம், ஒரே மாதிரி இருக்கும். சோ எங்களுக்கு ஒர்க் பண்றோம்னு நாங்க நினைச்சு என்னைக்குமே ஒர்க் பண்ணதே கிடையாது. நான் என்ன கேட்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங்.
ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு படத்துல பெரிய எல்லா பாட்டும் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. சோ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? நீங்க எது கண்டுபிடிச்சீங்க? நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கும் இவர்கிட்ட நீங்க வேலை வாங்கினதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அது கம்பேரிசன் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் ரஹ்மான் இஸ் a legend. சோ அவரோட நம்ம சத்யா இஸ் கோயிங் டு பி a legend. ஓகே. சோ அதனால கம்பேர் பண்ண கூடாது அத. சோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அதாவது இவர்கிட்டயும் எனக்கு அவர்கிட்டயும் ரெண்டு பேர்கிட்டயும் கம்பேரிசன் பண்ணா ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் ஒண்ணுதான். இப்ப ரமன் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதும் சரி, ஐ ஃபீல் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி கம்ஃபர்டபிள். எனக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்டுதான். டெஃபினெட்லி ரமன் சார் வந்து இஸ் சோ கம்ஃபர்ட். ஓகே. அவரு நம்ம எதிர்பார்க்கறத விட இஸ் டவுன் டு எர்த். சோ சத்யா கிட்ட ஃப்ரெண்ட்லியா நம்ம வேலை செய்வோம், அவ்வளவுதான். சத்யா இந்த கோயிங் டு பி லெஜண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை கேட்டெல்லாம் நீங்க அசந்தரக்கூடாது. சரியா சொல்லுங்க. இந்த படத்துக்கு இட்ஸ் a பீரியட் ஃபிலிம், 80s நடக்கிற ஒரு கதைன்றப்போ உங்களை எப்படி நீங்க தயார்படுத்திட்டீங்க? ஐ திங்க் உங்களோட கரியர்ல இப்படி ஒரு படத்துக்கு இதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. எனக்கு வந்து ஸ்கிரிப்டே வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அப்போ மியூசிக் கண்டிப்பா நம்ம வந்து சிம்பிளா பண்ணா கூட ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒரு நியூவா லெவல்ல இருந்ததுனால ஒரு 80s இந்த மாதிரி ஆல்ரெடி கூட யாரோ கேட்டாங்க, 80sல எல்லாம் இருக்கு, இதுக்காக நீங்க என்ன ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே கீபோர்டு தான் இல்ல, அது ஆல்ரெடி இளையராஜா சார் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டாரு. அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அப்படி வந்தாலே போதும், நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ரோட் மூவி இதுல வந்து எப்படி சாங்ஸ்க்கு எப்படி நீங்க ரோட் மூவின்னு அகைன் நான் சொன்னேன், உங்களுக்கு கோவம் வந்துடும். உங்களுக்கு வந்து ஒரு ஹைவேல நடக்கிற மூவின்றப்போ இது சாங்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்க முடியும் இதுல வந்து? ஏன்னா இதுல வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டா இருக்க கூடாதுல்ல, இட் ஹாஸ் டு நேச்சுரலா. அது இல்ல, அப்படி இல்ல. நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் கதைக்கு தேவை இல்லைன்னா இவ்வளவு நல்ல பாட்டு இருந்தாலும் ஆடியன்ஸ் செஞ்சு வெளில போயிட்டே இருப்பான். அதெல்லாம் யோசிக்கவே மாட்டான். நீங்க பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்குங்கலாம் உட்கார மாட்டாங்க. சோ இன்னைக்கு நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா அது அந்த கமெண்ட்ஸ் எங்கேயும் வராது. என்ன ரீசன்னா ஆல் சிச்சுவேஷன் பேஸ் சாங்ஸ். நீங்க சாங்ஸ் எடுத்தாலும் கதை நகராதுன்ற மாதிரியான இடங்கள் தான். ஓகே ஓகே. இந்த படத்துல உங்களோட பிஜிஎம் வந்து ஏற்கனவே ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சத்யா ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பட் சாங்ஸ் அப்படின்றப்போ உங்களோட பர்சனல் ஃபேவரட் அது இந்த படத்துக்காக? எல்லாமே என் குழந்தை தான், அதுல என்ன குழந்தை அப்படின்னு தயவு செஞ்சு ஆன்சர் சொல்லி. இல்ல, அப்படி பார்த்தா எனக்கு ஒரு சாங்கும் பிடிக்காது. நான் பண்ணது எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஓ ஓகே. ஆமா. ஏன் அப்படி இப்படி சொல்லிட்டீங்க? தப்பு, வித்தியாசமா ஆன்சர் சொல்லணுங்கிறதுக்காக இப்படி சொல்லிருக்கேன். நீங்க அப்படி கேட்கும்போது அப்படிதான் சொல்லணும். ஓகே. எங்களுக்காக இப்போ அந்த உங்களோட சாங், சரி கிருஷ்ணாவோட ஃபேவரட் சாங் ஒன்று ஹம் பண்ணி காட்டுங்க. கிருஷ்ணாவுக்கு பிடிச்சது இஞ்சாதே. எனக்கும் அந்த சாங் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த நெடுஞ்சாலை இந்த படத்தோட சிறப்பு பார்வை இப்போ வந்து நம்ம டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் சத்யா ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கோம். இந்த பிரேக் அப்புறம் இந்த படத்துல இருக்க லீட் கேரக்டர்ஸையும் நம்ம மீட் பண்ண போறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வாங்க இது சந்திப்போமா சினிமா கஃபே. இது நெடுஞ்சாலை ஒரு சிறப்பு பார்வை. வெல்கம் பேக். இது சந்திப்போமா சினிமா கஃபே நெடுஞ்சாலை ஒரு சிறப்பு பார்வை. நம்மளோட இந்த படத்தோட இயக்குனர் டைரக்டர் கிருஷ்ணா இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டர் சத்யா இருக்காரு. இப்போ இந்த படத்தோட உங்களுக்கு வர்ற ஃபீட்பேக்ஸ்லாம் என்னென்னலாம் சொன்னாங்க? இந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் கேட்டு என்னென்ன விஷயங்கள் இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒர்க் பண்ணிருக்கீங்க, இந்த இடத்துல சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? ஓவரால் வந்து நிறைய பேர் சொன்னது ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பா அந்த ஓப்பனிங் சேசிங் சீன்ல வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. சாங் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆடியோல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஃபிலிம்ல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நிறைய கால்ஸ் வந்தது எனக்கு. விஷுவலோட பார்க்கும்போது சாங் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா தாமிரபரணி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச பாட்டா இருந்தது. அதே மாதிரி இஞ்சாதே வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, நம்மளாம் யாரும் வெளிநாட்டுலாம் போய் டியூன் கம்போசிங்லாம் பண்ணி யாரும் கூட்டிட்டு போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இப்ப இந்த படம் ஒரு டிராவல் நிறைய இருக்கிறதுனால நீங்களும் ஒரு லொகேஷன் பார்க்கறதுக்கு இந்த பாருங்க சத்யா இந்த மாதிரி இந்த இடத்துக்கு இந்த மாதிரியான வரணும் அப்படின்லாம் கூட்டு போய் கம்போஸ் எல்லாம் நடந்துச்சா? இல்ல, அவர் வந்து சொல்லிடணும். அதாவது என்ன, இங்க எனக்கு மூட் இல்ல, எனக்கு வந்து ஸ்டுடியோல உட்காந்தா கம்போஸ் பண்ண வரலன்னு சொன்னா கூட்டு போலாம். அங்கே பாட்டு வரும்போது நான் எதுக்கு கூட்டு போனோம்? தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டே. அதனால வந்து இப்ப இந்த படத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போல, எங்கேயுமே கூட்டிட்டு போல. பரவாயில்ல விடுங்க. இதை எத்தனையோ பார்க்க போறோம், எவ்வளவு சாதிக்க போறோம். சோ மூட் வந்து உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன சத்யா? இந்த மாதிரி ஒரு படத்துக்கு பண்ணப்போ என்ன ஸ்பெஷல் நீங்க இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? இல்ல, எல்லா படமும் ஸ்பெஷல் தான். இந்த படம் வந்து என்னன்னா கிருஷ்ணாவோட ரசனை என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன ரசிக்கிறேனோ அதே இதுலதான் ஒரு ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரீக்வன்சில தான் நாங்க வந்து ஒரு சாங்கே வந்து சூஸ் பண்ணுவோம். இந்த செலக்ஷன்ல வந்து ஒரே மாதிரியே இருக்கும்.
சம்டைம்ஸ் அவர் வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது நமக்குள்ள ஒரு சாங் தோணும், இந்த சாங் ரெஃபரன்ஸ் பண்ணி இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன சாங்கே அவரும் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும் 2 பேரோட இது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஒன்றும் டஃபாவே தெரியல, ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஓகே, ஸோ இந்த கூட்டணி வந்து உங்களோட அடுத்தடுத்த படங்களும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? டெஃபினட்டா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடரும் கண்டிப்பா. இப்போ எல்லா படத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும், ஒரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல ஓகே இந்த மாதிரி படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னும் தப்பு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு படம் தமிழ்ல இது மாதிரி வந்தது இல்லை, பட் ஆனா இங்கிலீஷ்லயோ இங்கேயோ இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, அது மாதிரி நம்மளும் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்களா? டு பி ஹானஸ்ட், ஆக்சுவலி வந்து அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்துக்கு நான் எடுத்துக்கல. ஏன்னா ஜில்லுனர் காதல கூட நான் சில இன்ஸ்பிரேஷன் நிறைய எனக்கு இருந்து அந்த படம் மாதிரி எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதுல நான் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா, எனக்கு பிகினிங்ல இருந்தே ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சொல்லிச்சு, நம்ம ரெஃபரன்ஸ் இல்லாம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிமை எப்படி வருதுன்ட்டு அப்படின்ட்டு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லிட்டு இருந்தது. அதனால ஐ டிடன்ட் டேக் எனி ரெஃபரன்ஸ் ஆக்சுவலி. இந்த படத்தை பத்தி இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த படம் இன்னைக்கு வெளிவந்திருக்கு அப்படின்னா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு சின்ன படமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இந்த படத்துல இன்னைக்கு பேக்கிங் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ், உதயநிதி அவங்க தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஹவ் டிட் இந்த விஷயம் நடந்துச்சு? அதாவது டாக்டர் ராஜேஷ் வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் மூலம் தான் உதய் சாரை நான் மீட் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு படம் ரிலீஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. எவ்வளவு நல்ல படமா இருந்தாலும் போய் சேர்க்கணும் தியேட்டர்ல. ஸோ அவர் பார்த்தாரு படம், பார்த்தாரு அப்படின்னு ஒன் வேர்ட்ல சொல்லிட்டேன். பட் அவர் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள எனக்கு அவ்வளவு டென்ஷன் இருந்தது. பிகாஸ் ஒரு நல்ல ரசிகன், அவர் சினிமா ரசிகன். ஸோ அவரோட ப்ரொடக்ஷன்ல அவரோட டிஸ்ட்ரிபியூஷன்ல வர படம் எல்லாமே பெரிய சக்சஸ்ஃபுல்லா. அவர் நோன்னு சொன்னாலும் எனக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதனால ஒரு சின்ன ரிஸ்கி தான் அது. பட் எல்லாரும் எனக்கு அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுக்கணுமான்னு என்கிட்ட கேட்டாங்க உண்மையிலேயே. பட் ஐ எம் வெரி கீன் ஆன் கோயிங் வித் தட். அண்ட் பார்த்துட்டு ஹி லைக்ட் இட். ஸோ இந்த படம் இவ்வளோ பெரிய ரிலீஸ்க்கு இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன். ஓகே, சூப்பர். ஸோ அவருக்கு இந்த டைம்ல கண்டிப்பா நம்ம வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த படத்துக்காக இப்போ ஆடியன்ஸ் இப்போ வர்றவங்க, இப்போ இந்த படத்துக்காக வர்றவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக, இப்போ இந்த படத்துல என்ன ஒரு விஷயம் இருக்குது படம் தியேட்டருக்கு வந்து நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஐ கேன் சே இது ஃப்ரெஷ்னஸ். நீங்க இது வரைக்கும் ஸ்கிரீன்ல பார்க்காத விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும், உங்களை என்கேஜ் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஒரு ஃபிலிம். ஓகே, ஸோ அந்த நோட்டோட இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு சின்ன இடைவேளை. இந்த பிரேக்குக்கு அப்புறம் கிருஷ்ணா இங்க இருப்பாரு, சத்யா அனுப்பிச்சு வச்சுட்டு நான் ஹீரோ ஆரியை கூட்டிட்டு வர போறோம். இப்போ இந்த படத்தோட காஸ்டிங் எல்லாத்த பத்தியும் நம்ம பேச போறோம். நீங்க இப்போ நம்ம சந்திப்போம் சினிமா கஃபே நெடுஞ்சாலை ஒரு சிறப்பு பார்வையில ஒரு சின்ன இடைவேளை. வெல்கம் பேக். இது சந்திப்போமா சினிமா கஃபேல. இன்னைக்கு நெடுஞ்சாலை ஒரு சிறப்பு பார்வை அந்த டீமோட பேசிட்டு இருக்கிறோம். டாக்டர் கிருஷ்ணா அண்ட் இப்போ நம்மளோட ஜாயின் பண்ணிருக்கிறது ஹீரோ ஆரி, தார்பாய் முருகன். வணக்கம் சார். ஆரி வந்து ரொம்ப நாளா தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு நண்பர், நடிகர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆரிக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரேக் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாழ்த்துக்கள் ஆரி. ஸோ உங்களோட வந்து அந்த குரோத்தை வந்து நான் கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பி. இப்படி ஒரு பெரிய படம், இப்படி ஒரு பெரிய கேரக்டர் லைஃப்ல இந்த டைம்ல கரெக்டான டைம்ல நடந்துச்சா இந்த படம்? கட்டாயம். ஸோ அது மிக தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் என்னோட கேரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு படத்துல வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது. ஸோ கிருஷ்ணா சார்கிட்ட இருந்த ஆல்ரெடி அவருக்கு நன்றி சொல்லியாச்சு. பட் மீடியா முன்னாடிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு அப்கமிங்ல என்ன நம்பி இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ இந்த கேரக்டரையும் நம்பி கொடுத்ததுங்கிறது வந்து இட்ஸ் ரொம்ப என்ன சொல்றது, லைஃப்ல எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. ஹைவேஸ்ல இருக்கிற ரொம்ப ஒரு பெக்யூலரான ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவில் அதிகமாக பார்த்ததில்லை. நான் பிரேக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், ஏதாவது இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸ் இருந்திருக்கா சார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த படத்துக்கு எதுவுமே ரெஃபரன்ஸே கிடையாது அப்படின்ட்டு, ரியல் கேரக்டர்ஸை வச்சு தான் பேஸ் பண்ணுது. ஸோ இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு ஹைவேஸ்ல ஒரு திருடுற கேரக்டர், கொஞ்சம் ஒரு ரஸ்டிக்கான ஒரு கேரக்டர், ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற ஒரு ஆள் அப்படின்ற இந்த விஷயத்துக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்க? தார்பாய் முருகன் அப்படின்ற ஒரு கேரக்டர், அது லாங் ப்ராசஸ். டயலாக் டெலிவரி ஆல்சோ, உங்க ஸ்லாங்கும் ஒரு பெக்யூலர் ஸ்லாங். அதான் கேக்குறேன். அதுவும் இப்போ பேசுற ஸ்லாங், அந்த டைம்ல 80s இருந்த நிறைய அந்த வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு சார் வந்து பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வர்றதுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு இந்த ப்ராஜெக்டுக்குள்ள. அது ஒரு ஆடிஷன் பீரியட், நிறைய போட்டோ ஷூட் அது நிறைய போச்சு, கெட்டப் டெஸ்ட் நிறைய பண்ணிட்டு ப்ராஜெக்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒர்க் ஷாப் தனியா ஒரு
3 monthsக்கு மேல இருந்தது. மெயினா நீங்க பார்த்துருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் சார்ந்த விஷயம் ஜாஸ்தி. யூஸ்வலாக ஒரு பாடி பில்டர் மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஸ்போர்ட்டிவான ஒரு பாடியா இருக்கும். எதையும் செய்யற அளவுக்கான ஒரு அக்சசபிலிட்டி அந்த பாடியில வேணும். நல்ல ஃபிளெக்சிபிள். நம்ம சைடுல இருக்கிற ஒரு ஆள் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஃபிட்டான ஸ்போர்ட்ஸ்மேன். ஓகே. அதனால நிறைய ஜிம்னாஸ்டிக் ஒர்க் அவுட் ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அத்லெட்டிக் ஒர்க் அவுட், டெய்லி ரன்னிங், அந்த மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பீடி குடிக்கிறது. ஸோ ஸ்மோக் பண்ண மாட்டேன். ஸோ அது பீடிலாம் குடிக்கிறதே சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து டிஸ்க்ளைமர் போட்டுங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது விஷயம் வந்து. அது ஏன்னா ஸ்மோக் பண்ண அந்த கை நகர்லாம் உங்களுக்கு அந்த சாப்பிடும்போது அது இருக்கும் வந்து. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி டோட்டல் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப மெனக்கெடல் இந்த படத்துக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்பட்டது அந்த கேரக்டருக்கு. அது வந்து 200 என்ன சொல்றது, ஓவரால் 100 days ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு யாருக்காவது ஒருத்தர் காயாயிடும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரத்தம் பார்க்காம வீட்டுக்கு போக முடியாது நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு டாஸ்காக இருந்தது ஓவரால் ஷூட்டிங். ஆரி எப்படி இந்த படத்துக்காக நீங்க செட் ஆனது? ஆக்சுவலா வந்து ஏன் போட்டுன்னு கேட்குறீங்க? ஏன் போட்டு மாலை பொழுது மயக்கத்திலே ரெட்டச்சொல்லி அப்படின்ற 2 படங்கள், அந்த 2 படத்துலையும் கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு ஆரி தான் பார்த்துருப்பீங்க நீங்க வந்து சிட்டி இதுல இருக்கிற மாதிரி. இதுல கம்ப்ளீட்டா ரெஸ்டிக். இதுக்கு வந்து ஆரி மாதிரி ஒரு ஆள் எப்படி ஃபிட் ஆவாரு எப்படி நீங்க? நான் ஆரி நடிச்ச படத்தை முதல்ல நான் பார்க்கல, எனக்கு தெரியாது ஆரிய. என்னோட லைன் ப்ரொடியூசர் தீரஜ்கர் வந்து நான் ஆடிஷன்ல இருக்கும்போது ஆரியை அழைச்சிட்டு வந்தாரு. ஸோ பார்த்த உடனே அந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக ஃபிட் ஆனாரு. சரி ஓகே நம்ம வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இவர் தான் இருந்தாரா அப்படின்னு? ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னா ஆடிஷன் நிறைய பேர் பார்த்தேன். ஓகே, நிறைய பேர் பார்த்துட்டு அந்த டைம்ல இவரையும் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது ஆரியை பார்த்த பின்னாடி நான் வேற யாரையும் போவோம். ஓகே. ஸோ சி டெலிவர்ட் இஸ் 100%. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே வந்து இல்லை இன்னும் ஏதாவது மிச்சம் மீறி விட்டு வச்சிருக்கிறாங்க? 100% யாருனாலுமே செய்ய முடியாது, ஏன்னா அது கஷ்டம். நானே கரெக்டாக 100% நல்லா எடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அது அவர் பண்ணதில் ஒரு 25% ஓகே நினைச்சது வந்திருக்குன்னு நான் ஆக்சுவலாக பர்சனல். ஓகே, ஒரு 25% எப்படியோ சரம் போட்டு. ஸோ ஏன்னா அவ்வளோ அந்த கேரக்டருக்கான டிசைன் வந்து மைண்டில் அவர் நிறைய ஸ்கெல்டன், எப்பவுமே டைரக்டருக்கு ஒரு ஸ்கெல்டன் இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். அதை நம்ம வாங்கி பண்ணுறது ரொம்ப டஃபஸ்ட் டாஸ்க். ஏன்னா அதை திருப்திப்படுத்துறதுங்கிறது வந்து மேலே பெரிய, ஏன்னா அவங்களுக்குள்ள அது இருக்கு அந்த கதை, அது அதோட கேரக்டர்ஸ் நம்ம கரெக்டாக அது புரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் பண்ண முடியும். நமக்கு சரியா புரியணும்னு வச்சுக்கோங்களேன், பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அவர் சொன்ன தெளிவாக எல்லாத்தையும் சொன்னாரு. நான் ஒரு 25% புரிஞ்சுக்கிட்டு ஓகே மேக்ஸிமம் கிருஷ்ணா, இந்த படத்துல ஒன் ஆஃப் த ரிவ்யூஸ் எல்லாமே சொல்லியிருக்கிற விஷயம் வந்து படத்தோட காஸ்டிங் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஆப்டான ஒரு காஸ்டிங் அப்படின்னு எல்லாரும் படம் பார்த்தவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு படத்தோட வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது வந்து கேஸ்டிங் செட் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தோட சக்சஸ்ல ஒரு 50% சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மற்ற கேரக்டர்ஸ் இப்போ ஆரி இல்லாம இந்த படத்துல அந்த மாசானமா நடிச்சிருக்கிற அந்த போலீஸ், அப்புறம் இவரோட அந்த மலையாளி ஆக்டர் சலீம் குமார், அவரு, அப்புறம் ஹீரோயின் எல்லாரும் எப்படி வந்து அந்த ஃபிக்ஸ் ஆனாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா இந்த காஸ்டிங்காக? ரொம்ப மெனக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி காஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம என்ன எழுதுறோமோ அது யார் மூலமா டெலிவரி ஆகுதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கரெக்டான அந்த ஃபிகர், அந்த அனாட்டமி, வாட் எவர் இட் இஸ், அது வந்து கரெக்டா அதை வித் எக்ஸ்பிரஷன் அது கரெக்டா வந்து இப்போ வரலன்னா நம்ம என்ன பண்ணாலும் சரியா வராது. ஸோ ஒரு டைரக்டருடைய முக்கியமான விஷயம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி லொகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி காஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு காஸ்டிங் வந்து கரெக்டா இருந்தா தான் அந்த மாதிரி அது மாதிரி ஆரி கேரக்டர் ஆகட்டும், சிவதா கேரக்டர், சலீம் குமார், பிரசாந்த் எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா செட் ஆனாங்க. இந்த படத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங். இந்த படத்துல இந்த ட்ரக் இதெல்லாம் எங்க தேடி கண்டுபிடிச்சிங்க? இந்த மாதிரியான ட்ரக் இதெல்லாம் எங்க தேடி கண்டுபிடிச்சிங்க? எங்களை சம்பந்தத்தை விட அந்த வண்டி சம்பந்தம் தான். அது சும்மா ஒரு டென்ல கிடந்தது, அது என்ஜின்லாம் இல்லாம ஒரு கிடந்தது. ஸோ பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த மாதிரி ஒரு இதான் மைண்ட்ல இருந்தது. ஸோ நாயகன் படம் ஞாபகம் வந்து எனக்கு. நாயகன்ல வந்து அந்த நிலக்கடலை யூஸ் பண்ணுவாரு, அது ரொம்ப ரொம்ப நாளா மைண்ட்ல இருந்த ஒரு இது. ஸோ அதை பார்த்தேன், நான் தேடிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி கிடைக்குமான்னு பார்த்தா கிடைச்சது. ஸோ கிடைச்ச உடனே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது நாயகன்ல யூஸ் பண்ணதுன்னு. ஸோ அதே இது கிடைச்சது.
சரி ஓகே, மணி சார் எடுத்த ஒர்க் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் மணி சார் யூஸ் பண்ண ஒரு ப்ராப்ஸே அது யூஸ் பண்ணலாமே. ஸோ இந்த படத்துக்கு எல்லாமே வந்து ஒரு நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி செட் ஆயிருச்சு, தானா வந்து அமைஞ்சிருச்சு, இன்க்ளூடிங் தி ட்ரக். இப்போ அது ஹீரோ ஆகட்டும், அது நீங்க தேடினீங்க, பட் அது கிடைச்சிருச்சு இல்ல நீங்க தேடின டைம்ல அந்த விஷயம். ஸோ ஹரி இப்போ சொல்லுங்க, ஏற்கனவே வந்து ஒரு சிலுன்னு ஒரு காதல் அப்படின்ற ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ணிட்டு இப்போ உங்ககிட்ட இருந்து என்ன மாதிரி ரொம்ப டஃப்பா வேலை வாங்கினாலா இல்லை எப்படி ஈஸியா ரொம்ப கேஷுவலா ஹரி பரவாயில்ல ஹரி அப்படின்ற மாதிரியான ஒர்க் பண்றாங்களா? இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் அண்ட் என்ன சொல்றது, ஒரு ஆர்டிஸ்ட் வேலை வாங்குறது எப்படின்னு அவருக்கு ரொம்ப அந்த டெக்னிக் வந்து ரொம்ப அழகாக தெரியும். நம்மக்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கு எனர்ஜி கொடுக்குறதா இருக்கட்டும், அது எப்படி டெலிவரி பண்ணால் அவங்களால இருக்கிறத விட ஒரு 50% புஷ் பண்ண முடியுமோ. இப்போ நீங்கள் பார்த்து எல்லாரும் நீங்கள் பாராட்டுறாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு முக்கிய ரீசன் வந்து அவர் தான். அந்த மைக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பார் நமக்கு. ஏன்னா நம்ம பண்ணும்போது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு ஷார்ட் போனால் கூட அது கரெக்ட் டைமில் அங்கேருந்து நமக்கு ஒரு எனர்ஜி டக்குன்னு வரும். அது லோ ஆகும்போது என்னடா அப்படி மாதிரி போயிட்டுருக்கு லேட் ஆகிட்டு இருக்கும்போது கூட இ நெவர் பாதர் அபவுட் த டைமிங்ஸ், லேட் ஆகுது வரல. அந்த ஆர்டிஸ்ட்கான ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஆக்டருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான அந்த வேல்யூவான டைமை, அவரோட டைம் அது ஆக்சுவலாக அது பண்ணுறது தான் நம்ம வேலை. அது நமக்கு வரலைன்னா கூட அந்த பேஷன்ஸை வெயிட் பண்ணுறதுங்கிறது வந்து சொல்லலாம் பெஸ்ட் குவாலிட்டி. அது நம்ம கிட்ட இருந்து பெஸ்ட் வர வரைக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறதுங்கிறது வந்து எல்லா டைம்லையும் நடக்காது. சில டைம் ரஷ்ல பண்ணிட்டு ஓடுவாங்க. இந்த ஒரு சீன் ஒரு ஷாட்டு கூட அந்த மாதிரி பண்ணவே இல்லை. யாரா நான் இல்லை, சலீம் சார், பிரசாந்த் சார், யார் நடிச்சிருந்தாலும் சரி, தம்பிராமன் என்ன, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அதே தான். அந்த ஸ்பேஸ் கொடுத்துருவாரு. சரி பண்ணுங்க, பண்ணலையா திருப்பம் வந்துட்டு நடிச்சு காமிச்சிட்டு போவார். நமக்கு தெரியலன்னா அது இதுதான் அந்த ஸ்கெலிட்டன், இதுக்குள்ள போயிடுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லி அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எங்க ஸ்டக் ஆகுதோ அங்கிருந்து நம்ம புஷ் பண்றதுக்கு, டேக் ஆஃப் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ அந்த லுக் எல்லாரும் இன்னைக்கு பேசுறாங்கன்னா என்ன லெவல் அது இருக்கணும், எப்படி பார்த்தா நம்ம அது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செம அல்டிமேட் ஒர்க். அது வந்து இன்னைக்கு அந்த கேரக்டர் பார்க்கும்போது பாடி லாங்குவேஜ், வீடி குடிக்கிற அந்த சின்ன ஸ்டைலா இருக்கட்டும், அந்த நீங்க சொன்ன அந்த தார்பாய் முருகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கான இலூஷனை இன்னைக்கு எல்லாரும் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா அது சாரோட ஒர்க்கு தான். அந்த ஸ்கெலிட்டன் அவ்வளோ பேப்பர்ல வச்சிருந்தாரு. நீங்க சொன்ன அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் மினியேச்சர் பண்ணிட்டாரு. இதெல்லாம் என்னோட காமிச்சு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டன் ஆயிட்டேன். இப்படி வந்து இப்படி அடிச்சுக்கும் அதே சார் அப்படின்னா இதெல்லாம் குரூப் போடக்கூடாது, நீங்களே பண்ணணும். எதுக்கு இதை காட்டுறேன்னா எவ்வளோ ஒரு படத்துக்கு எஃபர்ட் எடுக்கணுங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அந்த கேரக்டரை நீங்க உள்ள போக முடியும். எவ்வளவு உழைக்கணும்னே தெரியாம சும்மா ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு படமா நினைச்சிட்டு வராதிங்க. ஸோ அதனால டே 1ல இருந்து அது ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்த விஷயம் எல்லா கேரக்டருக்குமே ஃபீட் பண்ணிட்டே இருப்பாரு. பங்கு, கிஷோரா இருக்கட்டும், சின்ன சின்ன கேரக்டர்ஸுக்கும் அந்த அவங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப சிறப்பா அந்த படத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப லீட் கேரக்டர்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஃபோர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அது பாஸ் பண்ணா கூட அவங்களும் அந்த கேரக்டர் என்னவா இருக்காங்களோ அதை கரெக்டா செய்யணும். எனக்கு தெரிஞ்சு அது இந்த படத்துல எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ற விஷயம், அது படம் பார்த்துட்டு எல்லாரும் சொன்ன விஷயம், நீங்க சொன்ன அதே வார்த்தை தான். இந்த மாதிரி ஒரு படத்துல நம்மளும் இருக்கவங்க போது நம்மளுடைய பெஸ்ட் ஸ்கிரீன்ல நம்ம கொண்டு வரதுங்கிறது நம்ம பார்க்க முடியாது, அவர் டைரக்டர் தான் நம்மகிட்ட எடுக்க முடியும். அந்த வகையில் ஆல் கிரெடிட் கோஸ் டு கிருஷ்ணா சார். ஆரி, ஐ அம் ஷூர் இந்த படம் வந்து உங்களுக்கு கரியர்ல வந்து ரொம்ப எர்லியராகவும் ஒரு பிரில்லியண்டான ஒரு சூப்பரான ஒரு படம் கிடைச்சிருக்கு அப்படின்றது ஐ திங்க் டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு பெரிய சந்தோஷம் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். கிருஷ்ணா இந்த படத்துக்கு முடிச்ச உடனே ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் அப்படின்லாம் வந்து படத்துக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. படம் முடிச்ச உடனே எந்திரிச்சுன்னு கிரெடிட் போட்டு எண்டு போட்டு தரையை அப்படி இழுத்த உடனே கூட எல்லாரும் வந்து கை தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? நீங்க படம் எழுதுறப்போ, குறிப்பிட்ட டயலாக்ஸ் எல்லாம் எழுதுறப்போ இந்த படத்துக்கு தட்டுறாண்டா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, அது எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்கும்லாம் நினைக்கல. பட் அந்த ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது ஐம் ரியலி வெரி ஹாப்பி. ஓகே ஓகே. ஸோ அடுத்து இப்போ ஹீரோயின் தான் வர போறாங்க. ஸோ ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் அண்ட் வெரி ஸ்ட்ராங், வெரி போல்ட், பிரில்லியண்டான ஒரு சூப்பரா ரொம்ப அழகா இருக்காங்க. அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ரிவ்யூஸ், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்திருக்கு. இவங்களை எங்க இருந்து இந்த படத்துக்காக கரெக்டா நீங்க சூஸ் பண்ணீங்க? ஆப்வியஸ்லி முதல்ல சொன்ன அதே பதில் தான். காஸ்டிங், ஆடிஷன்ஸ் அதே மாதிரி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன புளிஞ்சு செலக்ட் பண்ணாரு, அப்புறம் பார்த்தோன்னே செலக்ட் பண்ணிட்டாரு. எப்பவுமே ஹீரோயினுக்கு அப்படிதான் இருக்கு. இல்ல, அவர்கிட்ட ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. ஏன் நான் அது ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, நான் என்ன என் படம் இதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததே கிடையாது, எனக்கு என்ன தெரியும் தெரியாது. ஒரே விஷயம் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டின்னு கூட சொல்லலாம்,
அவருக்கு தேவையானது அவங்க பாக்குறவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்கள போய் அதுக்கப்புறம் அவங்களால அதை பண்ண முடியுமா இல்லையான்னு அவங்க டவுட் பண்ணவே மாட்டாங்க. அது உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்க முடியும். நம்ம நம்புறதை விட நம்மளை அடுத்தவங்க நம்பும்போது நமக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் லெவல் இருக்கும் நம்ம திறமை மேல. ஸோ அது பெரிய அல்டிமேட் குவாலிட்டி வந்து. ஓகே ஓகே, இது வந்தவொடனே கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க, நான் பாருங்க. ஸோ அந்த நோட்டோட இப்போ வந்து நம்ம சந்திப்போம் சினிமா கஃபேல ஒரு பிரேக். நெடுஞ்சாலை ஒரு சிறப்பு பார்வையை அந்த டீமோட தான் பேசிட்டு இருக்கிறோம். கிருஷ்ணா ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருப்பா, கொஞ்சம் வேர்க்குதுப்பா என்னை விடுங்கப்பா அப்படிங்கிறாரு. ஸோ அதனால அவர் அனுப்பிச்சு வச்சுட்டு ரொம்ப நேரமா எப்போ வருவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஹீரோயினை இப்போ வந்து நான் கூட்டிட்டு வரோம். அந்த பக்கம் கிராஸ் பண்ணப்போ தான் நானே பார்த்தேன், இது வரைக்கும் ஹீரோ வந்து கண்ணிலே காட்டல. சார் இப்போ கூப்பிடலாங்க? தாராளமா. ஹீரோவே ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அதனால பிரேக்குக்கு அப்புறம் ஹீரோயின் கண்டிப்பா சிவதா வந்து கூட்டிட்டு வந்து உட்கார போறோம். ஹீரோயினோட இப்போ அடுத்த செக்மெண்ட் நம்ம பேச போறோம். நீங்க ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். இது சந்திப்போம் சினிமா கஃபேல நெடுஞ்சாலை ஒரு சிறப்பு பார்வை. இப்போ ஹீரோ ஆரி அண்ட் ஹீரோயின் சிவதா நம்மளோட இருக்கிறாங்க. எப்பவுமே ஹீரோ தான் வந்து கிளைமேக்ஸ்ல அதிரடியா ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா வந்து இந்த படத்துல வந்து ஹீரோயின் கிளைமேக்ஸ்ல அதிரடியான பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாவே வந்து இவங்க ஒரு அதிரடி ஆக்ஷன் குயினா தான் இருந்திருக்கிறாங்க. சிவதா சொல்லுங்க, இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிலிம் ரைட்? ஆமா, ஃபர்ஸ்ட் தமிழ் படம். மலையாளத்துல இதுக்கு முன்னாடி பாசு சாரோட ஒரு படம் ஹீரோயினா பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படம். ஓகே, சோ எப்படி இருக்குது, என்ன இந்த படம் எப்படி நடந்துச்சு உங்களுக்கு? இது எல்லாமே ஆக்சிடென்டான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இப்படி கிருஷ்ணா சார் ஒரு ஆடிஷன் பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படிதான் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்து சார் ஒரு போட்டோஷூட் ஒர்க் பண்ணாங்க. போட்டோஷூட் பண்ண உடனே ஓகே கேரக்டருக்கு ஓகேன்னு சொன்னாங்க அவங்க. ஆக்சுவலா அப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இப்படி ஒண்ணுமே நடிச்சு காட்டுங்க எல்லாம் சொல்லாம டைரக்டா ஓகே பார்த்த உடனே இல்ல, போட்டோஷூட்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் இருந்தது ஒரு ப்ராசஸ். அதுதாங்க ரொம்ப பெருசா இருந்தது. என்னாச்சு பிரேக்குக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இதுதான் எல்லாத்துலயும் ரிப்பீட் பண்ணிருக்கேன். சேம் क्वेश्चंस அண்ட் சேம் ஆன்சர். சேம் क्वेश्चन அண்ட் சேம் ஆன்சர். அப்ப கண்டிப்பா அப்படியே மாத்திடுவேன். உண்மை எப்போ உண்மைதான், அதனால எப்போ சொன்னாலும் கரெக்டா இருக்கும். ஓகே ஆரி, சரி இப்ப கம்ப்ளீட்டா அப்படியே மாத்திரம். ஆரி உங்க போன் நம்பர் வாங்கிருக்காரா? எதுக்கு? சும்மா பேசுறதுக்கு தாங்க, வேற எதுக்கு? சோ ஆரி எப்படி சொல்லுங்க. உங்க நம்பர் கொடுத்துருக்கீங்க, எல்லா ஷோ வந்து வாங்கிட்டு போயிடுறீங்களா? ஏன் நம்பர் வாங்குறீங்களோ இல்லையோ, ஹீரோயின் நம்பர் மட்டும். நான் வெளியில போகணுமா, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க ஆரி எப்படி இந்த படத்துல. ஆரிய பத்தி சொல்லணும்னா as an actor he is very dedicated and hard working. என்னோட இது முதல் படம். ஸோ முதல் படத்துல பண்ணும்போது என்ன கூட இருக்கவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகும். அந்த வகையில சொல்லணும்னா he was very supportive சொல்லணும். சோ இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இந்த படத்துல ஆரிய கட்டி வச்சு பைக் எப்படி இந்த படத்துக்கு அவர் ஒன்றும் சொல்லலையே அதை பத்தி. நான் சொல்றதை விட இவங்க தான் நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சீன் வர்றப்போ நீங்க தான் வெயிட்டிங். ஐ வாஸ் வெயிட்டிங். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஓபனிங் கொடுத்துட்டீங்கல்ல, ஆக்ஷன் அது ரெடி, ஆக்ஷன் குயின். நான் ஃபைட்டர்ஸோட சண்டை போடுவேன், அவங்க எம்ஐடியோட சண்டை போடுவாங்க. ஸோ அதோட பல கதைகள்லாம் இருக்கு. இந்த எம்ஐடி இங்கதான் இந்த படத்துக்காக தான் கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கல, படத்துக்கு அப்புறம் கத்துட்டேன். அப்போ இந்த படத்துல உயிரை பணம் வச்சுதான் நடிச்சு. எல்லாரும் சொல்ற ஒரு டயலாக், நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் ஆனா பிரேக் பிடிக்க மாட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவரு சொல்ற ஒரு டயலாக் என் பின்னாடி உட்காரும்போது உயிரை கையில பிடிச்சிட்டு தான் உட்காருவாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ வேற என்ன பெக்யூலர் இந்த படத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த படத்துல இன்க்ளூடிங் ஆரி எல்லாருமே வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஹைவேஸ்ல டிராவல், ஓடுறது வர்றது, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. சோ நீங்க என்ன ஸ்பெஷல் கஷ்டப்பட்டிருக்கீங்க? ஸ்பெஷல் கஷ்டப்பாடு பிசிக்கலி சொல்லணும்னா ஐப்ரோஸ் செலக்ட் பண்ணாம, ஹேர் கட் பண்ணாம, அந்த மாதிரி பிசிக்கலா கொஞ்சம் இதா இருந்தது. பாத்தீங்கன்னா தெரியும், இது நானான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சோ நல்லா கொஞ்சம் சப்பியா இருந்திருக்கேன், இப்போ கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கேன். சோ அந்த மாதிரி பிசிக்கலான வகையில மென்டலியும் சொல்லணும்னா சாரோட ஆக்டிங் கிளாஸ் நிறைய போச்சு. அந்த ஆக்டிங் கிளாஸஸ்னா மகோட பிஹேவியர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு. அந்த ஆக்டிங் கிளாஸ் சொல்லும்போது அது த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஃபிலிம் முடியற வரைக்கும் அது டெய்லி இருந்துட்டே தான். ஒவ்வொரு நாளும் புதுசா என்ன இன்னைக்கு கத்துக்க போறோம் அப்படிதான் வரும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக்ஸ் எல்லாம் இந்த படத்துல உங்களுக்கு இருக்கு, அவருக்கு இருக்கு. நீங்க அவரை பார்த்த சில இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்ப சொல்லலாமா? இப்போ வேண்டாம்னு நினைக்கிறேன். படத்திலேயே சொல்லிட்டீங்க, இப்ப இதுல சொல்றதுக்கு என்ன? படத்துல சொல்லிட்டேன், அதனால இங்க வேண்டாம். நீங்க சொல்லாம நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க வந்துருவாங்க. எது அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான சில சீன்ஸ், அந்த மாதிரியான டயலாக்ஸ் அவங்க சொல்லுவாங்க வந்து, மேடம் இது தில்லி தாபோ ஓஹோ அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் சொன்னதுக்கு. ஆனால் அந்த இன்ட்ரோடக்ஷன் விஷயம் எடுக்கிறதுக்கு ஒரு
2 தடவை பிளான் பண்ணி எடுக்க முடியல ஆக்சுவலா. ஒரே காரணம் வண்டியை பிரேக் பிடிக்க முடியலங்கிற ஒரே காரணத்தினால பல விபத்துக்களை சந்திச்சு அவங்க மட்டும் இல்ல இவட்ல எல்லாரும். ஸோ அதை போஸ்ட் பண்ணாச்சு. அந்த சீன் அவங்க ரொம்ப அதான் அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீன். ஸோ அதுக்காக சார் ரொம்ப மெனக்கிட்டு அந்த சீன் எடுத்தாரு. ஸோ எனக்கு எல்லாரும் அவங்க ஒர்க்கை பார்த்து அப்ரிஷியேட் பண்றாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்து கை காலம் உடைச்சு ஸோ கட்டு போட்டு நடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஆரிட்ட வந்து நீங்க 3 கொஸ்டின் கேட்கலாம், அதே மாதிரி நீங்க 3 கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கலாம். ஓகே, 3 கொஸ்டின் தான் ஆரிட்ட. இது வரைக்கும் நீங்க செட்ல உங்ககிட்ட கேள்வி இல்லையா? இல்ல, நல்லா தெரிஞ்சு போச்சுல்ல விஷயம். அதான் கிளைமேக்ஸ் வர்றப்ப ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைக்கணும். நீங்க உங்க படத்துலயும் ட்விஸ்ட் வச்சீங்களா அந்த மாதிரி. இந்த இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியிலும் ஒரு சின்ன ட்விஸ்ட். நான் கேள்வி கேட்க போறதுல ஹீரோயின் வந்து ஆரியை பார்த்து 3 கேள்வி கேட்க போறாங்க. அண்ட் ஹீரோ ஆரி வந்து ஹீரோயினை பார்த்து 3 கேள்வி. எப்பவுமே என்கிட்ட கேள்வி கேட்டுட்டே தான் நிறைய பேசுவாரு. சோ அதனால வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆரி, இப்போ நீங்க கேட்க போறீங்க. இது வரைக்கும் செட்ல எல்லாம் கேட்காத ஒரு கொஸ்டினா இருக்கும். ஆல்வேஸ் லேடிஸ் ஃபர்ஸ்ட். அவங்க கேட்டு சரி, ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஆரி கிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம், ஹி இஸ் a physical trainer and நிறைய பேருக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது, நீங்க உங்களுக்கு ஒரு சீன் கொடுத்தா உங்களுக்கு மனசுல ஒண்ணு இருக்கும், இப்படி பண்ணுண்டு. ஆனா கிருஷ்ணா சார் நீங்க பண்ணும்போது இல்ல இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள எப்பயாவது சாரோட ஐடியாஸும் உங்களோட ஐடியாஸும் கான்ஃபிளிக்ட் ஆயிருக்கு? இல்ல, இது ஆக்சுவலா ஒரு ஆக்டரோட மெயின் ஜாபே வந்து நம்ம ஐடியாஸ் ரெப்ளிகா பண்றது நம்ம வேலை கிடையாது. அந்த கேரக்டரோட எக்ஸாக்ட் ஸ்கெலிட்டன் என்னவோ அதுக்குள்ள போயிட்டு பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸோ நம்மள மாதிரியே நம்ம இருக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த கேரக்டர் பண்ண வேண்டியதில்லை. ஒரு டைரக்டருடைய விஷனுக்குள்ள நம்ம போனாதான் நம்மளே வித்தியாசமா தெரியும். இன்னைக்கு நீங்களே சொன்னீங்க மாலை பொழுது மயக்கத்திலேக்கும் இந்த படத்துக்கும் இவ்வளவு கான்ட்ராஸ்டா இருக்கு. தியேட்டர்ல இருந்து வெளில வந்தா ஒரு போர்டு போட்டுருந்தா தெரியுது ஆரி அப்படிங்கிற விஷயம். இதுக்காக வெயிட் வந்து ஒரு more than 10 kgs, ஏஜ் மெச்சூரிட்டிக்கான ஒர்க் பண்ணது, கண்ணில் ஒர்க் பண்ணது, ஹேர் ஸ்டைல் நிறைய. இந்த மெனக்கடல் வந்து ஒரு டைரக்டரோட விஷன். இது ஏன் விஷன் கிடையாது. அதுக்குள்ள நம்ம இந்த மென்டல் பிளாக் இப்போ இவங்க சொன்ன ரொம்ப வேலையான கொஸ்டின். இது நம்ம ஐடியாவும் அவங்க ஐடியாவும் பிளாக் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த கேரக்டர் பண்ணவே முடியாது. ஸோ ஆல்வேஸ் ஆக்டர்ஸ் ஒரே ஐடியா வந்து டைரக்டரோட விஷனுக்குள்ள யூ ஹேவ் டு ஜெல் வித் டைரக்டரோட ஐடியா தான். அதுக்குள்ள பண்ணாதான் நம்மளால புதுசா ஏதாவது நம்ம பண்ண முடியும். வெளியில நம்மளுடைய டேலண்ட் வெளியில தெரியும். கொஸ்டின் நம்பர் 2. சோ ஆல்டர்னேட்டிவா சோ ஹீரோயின் சொல்லிட்டாங்க, நோ சேஞ்ச். நீங்க சொல்லுங்க, பெரிய இல்ல. நீங்க வண்டியில இந்த எம்ஐடிக்காக பயங்கர கஷ்டப்பட்டீங்க. ஸோ எல்லாரும் பல விபத்துக்களை சந்திச்சாங்க. என்னால பிளான் பண்ணி வண்டி ஏத்துனாங்கன்னா என்னன்னு பிளான் பண்ணி கப்பையில இருந்து அந்த டவுட். அது வேற எல்லாரும் அந்த சீனுக்காக ரோடு எல்லாம் பிளாக் பண்ணி ஆல்ரெடி ஆரி மேல நிறைய கடுப்பா இருந்தாங்க போல. எல்லாரும் சொல்லிட்டாங்க வண்டி ஏத்துன்னு, நானும் ஏத்திட்டேன். ஜஸ்ட் கிடிங். இல்லங்க, எனக்கு ஆக்சுவலா கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க வந்து போது அது வேற இவங்க சீன்ல நடு ரோட்ல ஒரு லாரி போயிட்டு இருக்கோம். என்ன காப்பாத்துறதுக்கு அங்க இருந்து வண்டியில வராங்க. வண்டியில என்ன கையை ஏத்தி கீழே விழுந்து நான் எந்திரிச்சு கீழே எந்திரிச்சு போய் அவங்களே வண்டியில அதுக்குள்ள எல்லாரும் ஓடி போகும்போது நமக்குள்ள ஒண்ணு தோணுமே, வண்டி உங்க மேல ஏத்திடுவேன் அந்த டவுட்ல இருந்தேன். அவங்க மூஞ்சி இன்ஸ்டிங். ஆனா படுக்கும்போது சொன்னிட்டு தான் அப்படியே படுத்தேன். எல்லாம் டைரக்ட் அங்க பார்த்தாரு, படு தைரியமா படு. சோ அது பார்க்கும்போது ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. பட் பரவாயில்ல, கையில ஏத்திட்டாங்க, கழுத்துல ஏத்தல. ஓகே, இன்னும் நான் காரசாரமா எதிர்பார்க்கிறேன். ஏதாவது கிசு கிசு வர மாதிரி நிகழ்ச்சி முடிச்சு போறப்போ ஏதாவது ஒரு கிசு கிசு பத்திக்கிச்சு அந்த மாதிரி எல்லாம் பார்த்து பப்ளிக் என்ன செய்ய போறாங்க சொல்லுங்க. ஒன்னும் செய்ய போறதில்ல. பட் இருந்தாலும் ஒரு 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 ஸ்பைசினஸ் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்களே தான் கேட்கணும். ஏதாவது நாங்க 2 பேரும் கேட்டா இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். இல்ல நான் வேணா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாவே பத்திக்கணும் நினைக்கிறேன். பத்திக்கு வேற அது கூட வேற. சோ இந்த படத்துக்காக மங்கா அப்படின்னு கேரக்டர் நிறைய நீங்க எஃபர்ட் போட்டு தெரியுது. இந்த படம் ஃபுல்லாவே நீங்க இருக்கிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்களோட ரிவ்யூஸ் பார்த்தாலும் படத்தோட ரிவ்யூஸ்க்கும் யூ காட் a ஸ்பெஷல் மென்ஷன். இந்த பொண்ணு கண்டிப்பா ஒரு பெரிய ரவுண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ வந்து இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்க. அடுத்த இன்டர்வியூ அடுத்த படத்தை வர்றப்போ எப்படி ஆக்சுவலி அப்படின்ற மாதிரி பேசுறீங்களா? இதே மாதிரி கண்டிப்பா பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா அது என் கேரக்டருக்கு செட் ஆகாது. சோ ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய சக்சஸ் ஆயிட்டு உங்க 2 பேருக்கும் உங்களோட கரியர்ல கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய பிரேக் கொடுக்கணும். பெரிய ஒரு பிரேக் கொடுத்து அது வந்து இன்னும் ஹை ஸ்பீட்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். மக்கள்கிட்ட ஏதாவது நீங்க கடைசியா சொல்லணும் ஆசைப்படுறீங்களா நிகழ்ச்சி முடிகிறப்போ? டெஃபினட்டா இந்த நெடுஞ்சாலை படத்துக்காக 2.5 வருஷம் இந்த படத்துல இருக்க எல்லாருமே வேலை செஞ்சிருக்கோம். தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து இந்த படம் பாருங்க. உங்களுக்கு கட்டாயம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். 2.5 மணி நேரம் நீங்க வந்து ஒரு படம் பார்க்க எல்லாரும் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு படம் பார்க்க 2.5 hours கட்டாயம் அந்த 2.5 மணி நேரத்தை இந்த படம் உங்க நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க. ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.
இப்போ அழகான பொண்ணு சொன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேட்பீங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க. எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படம் ஐ திங்க் மெயினாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். as an ஆடியனாக சொல்கிறேன், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். உங்களோட ப்ரேயர்ஸ் எப்பவுமே எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ நேர்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த சந்திப்போமா சினிமா கஃபேல நெடுஞ்சாலை ஒரு சிறப்பு பார்வை. இந்த ஸ்பெஷல் படம் ஆரி சிவதா இவங்க நடிச்சிருக்கிறாங்க. டைரக்டர் கிருஷ்ணா டைரக்ஷன் பண்ணிருக்கிறாரு, சத்யா மியூசிக் பண்ணிருக்கிறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹைவேல நடக்கிற பல சம்பவங்களை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் கண்டிப்பா இந்த வீக்கெண்டுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ராதாமநாதன் சேயிங் டாடா பை பை, டேக் கேர், பட்டா.